ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சூப்பர் ஹிட் ட்ரேடர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்ட்ராடேல நாம் செய்கிற மிகப்பெரிய 3 மிஸ்டேக்கை பற்றி தான். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணுங்கிறத விட என்ன செய்யக்கூடாதுங்கிறதுல நம்ம கிளாரிட்டியாக இருந்தால் நம்ம வாழ்க்கையை நம்ம பீஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலாம். அப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ட்ராடேல ஒரு 3 மிஸ்டேக் பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு சரின்னு பட்டா எடுத்துங்க, சரின்னு பண்ணல அது உங்கள் விருப்பம். யாரோ ஒருத்தருக்கு சரின்னு பட்டா அந்த ஒருத்தருக்காக அந்த வீடியோ நான் பண்ணதாகவே இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னன்னா, இன்ட்ராடேல ஃபர்ஸ்ட் 1 ஹவரும் லாஸ்ட் 1 ஹவரும் ட்ரேடே பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 1 ஹவர் லாஸ்ட் 1 ஹவருங்கிறது வெரி எமர்ஜென்சி ஹவர்ஸ். நம்ம நினைப்போம் ஃபர்ஸ்ட் 1 ஹவர் தான் ஹை வாலட்டிலிட்டி இருக்கும், லாஸ்ட் 1 ஹவர் தான் ஹை வாலட்டிலிட்டி இருக்கும், ஃபர்ஸ்ட் 1 ஹவர் தான் ரொம்ப வாலட்டிலிட்டி இருக்கும், இதில் நிறைய டக்குன்னு காசு ஏறும் அப்படின்னு நினைப்பீங்க. அதில் டக்குன்னு காசும் இறங்கும். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதில் ஒரு நாள் 2 நாள் சம்பாதிக்கிறவங்கள பார்த்து நம்ம எல்லா நாளும் போட்டோம்னா நம்ம கடைசி ஃபைனலாக மந்த் எண்டில் பார்த்தா நம்ம கேபிட்டல் லாஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். இதை நிறைய அனுபவத்தில் உணர்ந்தவங்க உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். ஏன்னா இன்ட்ராடேங்கிறதே ஒரு முதல வாயில நம்ம தலையை விட்டு எடுக்கிற மாதிரி தான். உண்மைதான் நான் சொல்றது. இன்ட்ராடே நம்ம பண்ற 9:15 ஈவினிங் 3:30 வரைக்கும் முதல வாயில நம்ம தலையை விட்டு எடுக்கிற மாதிரி தான் கணக்கு. ஃபர்ஸ்ட் 1 ஹவர் முதல்ல கொலை பசியில இருக்கும். சில பேர் மட்டும்தான் தப்பிக்க முடியும், முக்கால்வாசி பேர்த்த காலி பண்ணிடும். அதே மாதிரிதான் லாஸ்ட் 1 ஹவரும். அப்போ இன்பிட்வீன் கேப் முதல்ல ஃப்ரீயாக தூங்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அப்பயும் பசியில தான் இருக்கும். அப்போ பாதி பசியில இருக்கும். நிறைய பேர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது மோஸ்ட் ப்ராபபிலிட்டி நிறைய பேர் தப்பிப்பாங்க இன்பிட்வீன்ல பண்றவங்க. அந்த ஃபர்ஸ்ட் 1 ஹவர் லாஸ்ட் 1 ஹவர் பண்றவங்க நிறைய பேர் மாட்டிக்குவாங்கன்னு தான் சொல்ல வரேன். சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் பர்ஃபெக்டா ட்ரேடிங்கை பத்தி ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் தெரிஞ்சவங்க ஈஸியாக தப்பிச்சிடலாம், இதெல்லாம் சும்மா தெரியாதவங்க பேசுறாங்க. கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அவங்களோட கிளாஸ்ல நம்மளை சேர வைக்கிறதுக்கும் இல்லை அதுக்காக பண்ற டாக்டிக்ஸ் தான். யாரோட ஸ்ட்ராட்டஜியும் 100% ஒர்க் ஆகாத சரித்திரமே கிடையாது ட்ரேட்ல. தயவு செய்து அதை நம்பி பிகினர்ஸும் யாருமே ஏமாறாதீங்கிறத என்னோட கருத்து. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 1 ஹவர் லாஸ்ட் 1 ஹவர் அவாய்ட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களை காப்பாற்றும். முதல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற டைம் நீங்கள் ட்ரேட் பண்ணதா நீங்கள் சம்பாதிக்கலாங்கிறது என்னோட கருத்து. ஓகேங்களா? இப்போ செகண்ட் மிஸ்டேக் பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது ஆப்ஷன் செயின். இங்கே நிறைய பேர் ஆப்ஷன் செயினை பார்த்து தான் ட்ரேட் பண்ணுறாங்க. எப்படின்னா அதுவும் இந்த எக்ஸ்பிரி டேல ஆப்ஷன் செயினை மட்டும்தான் பார்த்துட்டே இருப்பாங்க. இது நிறைய பேர் பார்த்துட்டு தான் பண்ணுவீங்க. உங்களுக்கு அப்படி நான் சொல்றது உண்மைன்னு தோணுனா ஒரு கமெண்ட்ல எஸ்ன்னு மெசேஜ் பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன விஷயம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் ப்ராப்பராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனே இல்லை அவங்கவுங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ அப் எல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆப்ஷன் செயின் என்ன பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணி சரி எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல நம்ம என்ட்ரி எடுக்கலாம், புட்டா எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல எடுக்கலாம், இல்லை காலா எடுக்கலாம்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ அந்த ஆப்ஷன் செயின் சைடில் ரன்னிங் ஓட உங்களுக்கு என்ன ஆகும்னா 50 ரூபா அந்த ப்ரைஸ் திடீர்னு பார்த்தா 56 ரூபா போகும், 56 டப்புன்னு பார்த்தா 62 ரூபா போகும், மறுபடியும் 50 ரூபா வரும், 52 ரூபா, 56, 58 இப்படி போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இவங்களோட ஃபுல் ஸ்ட்ராட்டஜி பிளான் ஃபுல்லாக அப்படியே மிஸ்மரிசம் பண்ணி நம்ம ஆப்ஷன் செயின் மிஸ்மரிசம் பண்ணி அந்த ஆப்ஷன் செயினில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ 52 மறுபடியும் வரும்போது ஐயோ மறுபடியும் 66 வரைக்கும் போகுமே, நம்ம என்ட்ரி கொடுத்தா மறுபடியும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-12 பாயிண்ட் வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ஷன் செயின் மேலே ஏறணும் நம்ம என்ட்ரி கொடுத்துருவோம். நம்ம அந்த கேண்டில் ஸ்டிக்கை பார்க்க மாட்டோம், நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்க மாட்டோம், நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை பார்க்க மாட்டோம். இதில் எதுலையுமே நம்ம கவனம் இருக்காது. நமக்கே தெரியாமல் நம்ம மிஸ்மரிசம் பண்ணிவிடும். நம்ம காசை விட்டதுக்கு அப்புறம் தான் யோசிப்போம், ஆஹா நம்ம இதை பார்த்தே பண்ணல, இதை பார்த்தானே பண்ணணும், அப்போ தான் உணர்வோம். சில பேர் உணராமே விட்டுருப்பாங்க. அது நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்க, அது மாதிரி எத்தனை பேர் விட்டுருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? அதனால ஆப்ஷன் செயின் பார்த்து ட்ரேடே பண்ணாதீங்க. ஆப்ஷன் செயின் நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் சொல்லுங்க பக்காவாக பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அந்த சைடே போகாதீங்க. உங்களோட ஃபுல் ஃபோக்கஸும் ஃபர்ஸ்ட் உங்க ஸ்ட்ராட்டஜியில் இருக்கணும். எல்லாருமே கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சி வச்சிருக்கணும். அந்த உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த கேண்டில் ஸ்டிக், அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அந்த ட்ரெண்ட் லைனு, இந்த ஃபிபனாசி இதெல்லாம் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு கரெக்ட் என்ட்ரி கிடைக்கும். ஒழிய தயவு செய்து ஆப்ஷன் செயின் பார்த்து என்ட்ரி கொடுக்காதீங்க. அது என்னைக்கோ ஒரு நாள் தான் உங்களுக்கு காசு கொடுக்கும், மற்ற நாள்லாம் மொத்தமாக காசு எடுத்துகிட்டு போயிடும். அதுவும் இந்த எக்ஸ்பிரி டேல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயினை மட்டும்தான் நிறைய பேர் பார்த்து ட்ரேட் பண்ணுவாங்க. அது மிகப்பெரிய டேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்பர் 3 என்னன்னா டிசிப்ளின் பிரேக்கர். நம்ம செய்யற மிகப்பெரிய மிஸ்டேக் நம்பர் 3 என்னன்னா டிசிப்ளின் பிரேக்கர்.
என்ன டிசிப்ளின் பிரேக்கர்னா, நம்ம வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சப்போர்ட் வந்து ரெஸ்டன்ஸோ உடஞ்சி நான் கிராஸ் ஆனால் கண்டிப்பாக என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னு சில பேர் உட்காந்துருப்பாங்க. சில பேர் வந்து SMA கிராஸ் பண்ணால் எடுப்பேன்னு சொல்லி உட்காந்துருப்பாங்க. சில பேர் ஃபிபனாசி இந்த 0.5 0.6 கிராஸ் பண்ணால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் அவங்க ப்ராப்பராக நல்லா பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சி வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜி கீ கொடுத்தா மட்டும், கீ சிக்னல் கொடுத்தா மட்டும் என்ட்ரி எடுக்கலாம் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. ஓகேங்களா? இன்னும் சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சாதாரணமா சிம்பிளா சொல்றேன். ஒரு பாக்ஸ் போட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த பாக்ஸை தாண்டலாம் எடுக்கலாம் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஜோன்னு சொல்லலாம், பாக்ஸ்ன்னு சொல்லலாம், நீங்க எப்படி யூஸ் பண்ணீங்க. அதை தாண்டா எடுக்கலாம் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அது அன்னைக்குன்னு பார்த்து சைடு வேஸ் கன்சல்டேஷன் அந்த மாதிரி ஏதோ சம்திங் ஆயிட்டு இருக்கும்போது நம்மளோட பொறுமையை அது காலி பண்ண ஆரம்பிக்கும். நம்மளோட பொறுமையை அது கொஞ்சம் கொஞ்சமா முழுசா திங்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட டிசிப்ளின் என்ன, அந்த பாக்ஸை வந்து கிராஸ் பண்ணாதான், மேலேயோ கீழேயோ அந்த பாக்ஸை உடைச்சா மட்டும் தான் எடுக்கணுங்கிறதா நம்மளோட டிசிப்ளின் ரூல்ஸ். ஓகேவா? ஆனா நம்ம அந்த டிசிப்ளின் அப்படியே விட்டுருவோம். பாக்ஸ்குள்ளே எங்க வாய்ப்பு கிடைக்கும் நம்மள அறியாம தேட ஆரம்பிப்போம். ஓகேங்களா? எப்படி ஆப்ஷன் செயினை பார்த்து செகண்ட் மிஸ்டேக்ல ஆப்ஷன் செயினை பார்த்து நம்ம வந்து எடுத்து காலியா வருமோ, அதே மாதிரி நம்மளோட டிசிப்ளின் நம்ம பிரேக் பண்ணிட்டு அந்த பாக்ஸ்குள்ள எங்க என்ட்ரி இருக்கலாம், எங்க எக்ஸிட் ஆகணும் சொல்லி யோசிக்க ஆரம்பிப்போம். அது ரொம்ப குறிப்பிட்ட டைம் மட்டுமே லாபம் கொடுக்கும். மற்ற எல்லா டைமும் நம்ம காசை காலி பண்ணுவோம். அதை நம்ம எப்போ உணர்வோம்னா, அன்னைக்கு ட்ரேடு நஷ்டத்துல முடிஞ்ச அப்புறம் யோசிப்போம், ஆஹா அந்த பாக்ஸை தாண்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கணும் பிளான் பண்ணோம், எதுக்கு நம்ம பாக்ஸ்குள்ளேயே எடுத்தோம்னு சொல்லி சில பேர் யோசிப்போம். சில பேர் அதையும் யோசிக்க மாட்டாங்க. சரி நம்ம லக்கு அவ்வளவுதான், நம்ம நேரம் அவ்வளவுதான், நமக்கு ட்ரேடு தெரியல அப்படின்னு நினைச்சு விட்டுருவாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன், முதல்ல இந்த 3 விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இது ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? இந்த 3 மிஸ்டேக் நீங்க சரி செஞ்சீங்கனாலே உங்களுக்கு மேக்சிமம் நீங்க வந்து சேஃப் ஆயிடலாம். இது சரின்னு பட்டா எனக்கு ஒரு மெசேஜ் எஸ்ன்னு கொடுங்க, இல்ல தப்புன்னு பட்டா வேஸ்ட்ன்னு அனுப்புங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். இங்க பாரு, நமக்கிட்ட காசு இல்ல, நமக்கு எவனும் கடன் கொடுத்து உதவ மாட்டான். அப்ப மூளைக்கு வேலை கொடுக்கலாம்.